ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஐயில் இருக்கிற மிட்கேப் ஃபண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மிட்கேப் ஃபண்ட்ஸை எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது, எவ்வளோ ஈக்விட்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இந்த மிட்கேப் ஃபண்ட்ஸ் மிட்கேப் கம்பெனிஸில் தான் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் அமௌண்ட் ஈக்விட்டி இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு growth ரிட்டர்ன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிட்கேப் ஃபண்ட்ஸை பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போ இந்த ஃபண்ட்ஸை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2013 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் மிட்கேப் 150 DRI, அதாவது டிஆர்ஐனா டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக 150 கம்பெனிஸில் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைப் ஓப்பன் அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸு. ஸோ ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஹையாக தான் இருக்கும். அடுத்தது, ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஈக்விட்டி இந்த ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 5000 இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மினிமம் நீங்கள் 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ₹1000 ₹2000 அந்த 5000 நீங்கள் எக்ஸ்ட்ரா 1000 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னா 500 நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம். அதே போல் விட்ரால் பார்த்தீங்க அப்படின்னா 500. ஸோ எக்ஸிட் லோடு பார்த்தீங்க அப்படின்னா 1%. அதாவது எக்ஸிட் லோடு அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே, அதாவது 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் 1 இயர்லி முன்னாடியே நீங்கள் விட்ரால் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1% எக்ஸிட் லோடு இருக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எக்ஸிட் லோட். ஆனால் இந்த 1 இயருக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஃபண்ட்ஸை விட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்தவித சார்ஜஸும் இருக்காது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாக் பீரியட். ஸோ லாக் பீரியட் அப்படின்னு ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணுற டென்யூருக்கு லாக் பீரியட் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த 1 இயருக்கு அப்புறமா நீங்கள் எந்தவித சார்ஜஸ் இல்லாமல் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் விட்ரால் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்தது அசட் அலோகேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி, அதாவது மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்ஸில் 95%, அதாவது 95.37% இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெபிட். ஸோ டெபிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 0.25% தான் இருக்குது. ஸோ அதாவது அமௌண்ட்டை டெபிட் பண்ணுறது. அடுத்தது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் 4.38. ஸோ அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக ஒரு 100% இருக்குது அப்படின்னா ஸோ அதில் 4% ஆஃப் கேஷை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. இன்கேஸ் எமர்ஜென்சியாக ஸோ ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கேஷை விட்ரால் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ஃபண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. அடுத்தது அசட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் அசட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக ஓவராலாக இந்த மிட்கேப் ஃபண்ட்ஸில் எவ்வளோ அசட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8043 கோடி அசட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ இது வரைக்கும் ஸோ எவ்வளோ இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இந்த மிட்கேப் ஃபண்ட்ஸில் அப்படின்றத ஒரு வேல்யூவாக டோட்டலாக கொடுக்கறது தான் இந்த 8043 கோடி. ஸோ டோட்டலாக எத்தனை இன்வெஸ்டர் எவ்வளோ வேல்யூவாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லட்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எல்லாருடைய வேல்யூவும் சேர்த்து தான் இந்த 8043 crores இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ 1.01. எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி உங்களுடைய ஃபண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சம் சார்ஜஸ் எடுப்பாங்க. ஸோ அதாவது 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இயர்லி சார்ஜஸ் ₹1010 அப்படின்றத எடுப்பாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ தான் 1.01 அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மிட்கேப் ஃபண்ட்ஸில் அந்த எக்ஸ்பென்சஸ் வேல்யூ ரொம்பவே கம்மி. ஸோ ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 20.41, அதாவது % இருக்குது. ஸோ இதுலேயே CAR, அதாவது CAGR அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பவுண்டட் பண்ணி ஸோ எவ்வளோ ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 20.41% உங்களுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 18.64% இருக்குது. 3rd இயர் அப்படின்னா 32.86
இருக்குது. அதுவே 5 இயர்ஸ்னா 15.72% இருக்குது. ஸோ அதேமாரி 7th இயர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெரி ரிஸ்க் ஐ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு, அதாவது வெரி ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ ஐ ரிஸ்க்கும் இருக்குது. அது வந்து நீங்கள் மினிமம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஐ ரிட்டர்ன்ஸ், அதாவது மோஸ்ட்லி 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ஐ ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ டோட்டலாக 60 ஸ்டாக்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாப் 10 ஸ்டாக்ஸ் ஹேண்ட்லிங் பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து 40.71, அதாவது ஒரு டாப் 40% வந்து டாப் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது டாப் 5 ஸ்டாக் ஹேண்ட்லிங் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய ரேஷியோ வந்து 24.76 அப்படின்ற ரேஷியோ. ஸோ ஒவ்வொரு அந்த ஸ்டாக் ரேயில் எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ரேஷியோ தான் இது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செக்டர் அலோகேஷன். ஸோ டாப் செக்டர்ஸில் வந்து அந்த 10 ஸ்டாக்ஸ் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், ஸோ அங்கே வந்து 15.94%, கேபிட்டல் குட்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீஸ், கெமிக்கல். ஸோ இந்தமாரி டாப் செக்டர்ஸில் ஒரு 10 ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்களுடைய க்ரோத் வந்து அதிகமாக இந்த டாப் கம்பெனிஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆட்டோமொபைல்ஸில் 15.94, கேபிட்டல் குட்ஸில் 12.51, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலில் 10.12%, சர்வீசஸில் பார்த்திங்க அப்படின்னா 8.04%, கெமிக்கல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 7.91% சொல்லி இந்தமாரி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த க்ரோத்ஸ் வந்து, அதாவது ஒவ்வொரு இயராக நம்ம பார்த்துட்டோம். இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இப்போ ஒன் டைம் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 48 லட்ச ரூபா கிடைக்கணும் அப்படின்னா இப்போது 10 இயர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ லம்ஸ் அமௌண்ட், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 50,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் மட்டும் 2,59,586 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக அந்த 50,000 ஆட் ஆகி 3,09,586 ரூபா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது. அதுவே நீங்கள் 15 இயர்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த 50,000 15 இயர்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் மட்டுமே, அதாவது 7,20,351 ரூபா உங்களுக்கு கிடைக்கிது. அதுவே டோட்டல் வேல்யூவாக எடுத்தீங்க அப்படின்னா 7,70,351 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவே 20 இயர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் மட்டும் 18,66,851 ரூபா கிடைக்கிது. ஓவராலாக 19,16,851 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதுவே 25 இயர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 47,814 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடைக்கிது. ஸோ ஓவராலாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 47,69,819 ரூபா. ஸோ இது வந்து ஆவரேஜாக 20% அப்படின்றத நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் இதுவே 1 lakh அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக ஃபைனல் சம்மரியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஹை க்ரோத் கிடைக்குது. ஸோ மிட் கேப் கம்பெனிஸில் 77% ஆஃப் அலோகேஷன்ஸில் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதாவது இயர்லி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக 20% இருக்குது. அதாவது அசியூம்டு க்ரோத் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோ என்ட்ரி அப்படின்னா நீங்கள் வந்து 500 ரூபாயிலிருந்து இந்த எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 5,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 50,000 1 lakh வந்து மாரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ லாங் டேர்மாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.